இயர் கட் ஆஃப்னு போட்டாலே வெப்சைட்டில் வரப்போகுது. அப்புறம் எதுக்கு இதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் எல்லாருக்குமே நம்ம வெப்சைட்டில் போட்டாலே தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அதில் அந்த கட் ஆஃப் நீங்கள் வாங்குறதற்கு மித்தவங்களை விட நீங்கள் எதில் அவுட்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் கொண்டு வரேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேரை பேசியிருக்கோம், நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃபை அச்சீவ் பண்ணுறவங்க ஈவன் தோ நீங்கள் ஒரு 250 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லலாம் வந்து 75 மார்க் வைக்கிறாங்க. அப்போ 75 மார்க்குன்றது பாதிக்கும் ரொம்ப கம்மி தான், கரெக்டாக? அப்போ அந்த மார்க் நம்மளால சம்டைம்ஸ் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரோட லெவல் எப்படி இருக்கு, அப்போ எடுக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான முக்கியமான ஒன்று எலிட் பாஸ்ன்றது ஆல் இன் ஒன் பேங்கிங் கோர்ஸ். உங்களுக்கு ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும். அது 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் கூட இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். அது தவிர்த்து பிடிஎஃப் கோர்ஸ் எல்லாமே இருக்கு. SBI PO அப்படின்ற கூப்பன் கோட் 1 day நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இதற்கு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்க்ளூசிவாக SBI POக்காக இந்த ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸை விட மிகப்பெரிய வேகன்சி. ஏன்னா வந்து போன 2024 வந்து ஜஸ்ட் 600 வேகன்சி, அடுத்து 541 வேகன்சிஸ் தான். ஸோ 1500 அப்படின்ற பட்சத்தில் வந்து டபுள் த டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இஃப் த கொஸ்டின் பேப்பர் இஸ் த சேம் லெவல் ஆஃப் லாஸ்ட் இயர், அந்த லெவல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா? இல்லை கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் அதே இதில் மெயின்டைன் ஆகலாம், இல்லை கொஞ்சம் அதிகமாகலாம். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. ஓகேவாப்பா? ஸோ இப்போ லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணிங்கன்னா அதுக்கு முன்னாடி 2000 வேகன்சி, 1600 வேகன்சிலாம் வந்து 2024க்கு முன்னாடி 23 தான் வந்திருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் இந்த வேகன்சிஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. போனால் SBI PO தான் போவேன்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. SBI PO தான் வந்து ட்ரீம்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ப்ரெஷர் இஸ் தேர். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா SBI PO அப்போ வந்து ப்ரெஷர் ஏன்னா காசு அதிகம் தானே, SBI POக்கு தான் காசு அதிகம், அதனால ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ எஸ், இதில் ப்ரிலிம்ஸ்க்கான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2023 59, 61, 66 உங்களுக்கு கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து IBPS மாதிரி இருக்காது. எப்போவுமே SBI பொறுத்த வரைக்கும் கிராஜுவல் இன்க்ரீஸ் தான் இருக்கும். போத் கிளரிக்கல் அண்ட் PO பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவல் சேஞ்சஸ் தான் இருக்கும். ரொம்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா IBPS POவில் ஒரு வருஷம் 60ன்னு வைப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 72ன்னு வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து IBPSல சொல்கிறேன், கிளர்க்கில். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து IBPS கிளர்க் அண்ட் POவில் இருக்கிற மாதிரி SBI POட கட் ஆஃப்லேயோ SBI கிளரிக்கலோட கட் ஆஃப்ஸ்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு அதனால கண்டிப்பாக கரெக்டாகவே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் SBI பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 50-66 லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்களா, இந்த கட் ஆஃப் கொடுத்துருக்காங்களா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 40 மார்க் இங்கிலீஷு, 30 மார்க் ஆப்டி, 30 மார்க் ரீசனிங். சரியா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 40 மார்க்குன்றப்ப இங்கிலீஷ் ஒரு பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சரி, நாம் முன்னாடி வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா அடுத்த 2 சப்ஜெக்ட் ஏதோ சும்மா பண்ணி விட்டால் கிளியர் பண்ணலாம். அப்படிலாம் வேலைக்கே இப்போ இங்கே இடம் இல்லைப்பா. ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இப்போல்லாம் அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒன்று வீக்காக இருக்கோ அதையும் நீங்கள் பார்டரை தாண்டறதுக்கு படிக்கணும், ஒர்க் பண்ணணும். எதில் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதில் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அவுட் ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அப்போது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் தட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்துட்டுருக்கோம். லைவ் செஷன்ஸ் தயவு செஞ்சு வந்து 10:30 உங்களுக்கு இங்கிலீஷ் செஷன்ஸ் போகும். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகும்.
டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆப்பில் போகும். ஆப்பில் முடிக்க வேண்டிய கிராமர் டாபிக்ஸ் மட்டும் இன்னும் 2-3 இருக்குது புதுசாக அப்லோட் பண்ண வேண்டியது. அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக மெயின்ஸ் லெவல் மட்டும் தான் ஆப்பில் போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா 12:15 வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் கிளாஸஸ் கணீஸ்வர் எடுத்துகிட்டு இருப்பாரு. ஸோ அதனால உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப் அண்ட் ஆப் கிளாஸஸ் கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி 3 PM பார்த்தீங்கன்னா கீர்த்தி மேம் வந்து உங்களுக்கு ரீசனிங் கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது உங்களுக்கான கிளாஸஸ் கண்டினியூஸாக வந்துட்டே தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மெயின்ஸ் கட் ஆஃப் 75 மார்க்ஸா? இப்போ கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்ட வரைக்கும் பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா 40 கொஷின் 20 மார்க்ஸ் தான். ஆனால் ப்ளஸ் டெஸ்கிரிப்டிவ் இருக்குது மெயின்ஸில். அதனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் 50 மார்க். ஓகேவா? இந்த 50 மார்க்கில் ரொம்ப அசால்ட்டாக உங்களுக்கு 35லேருந்து 40 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். அசால்ட் இந்த சென்ஸ் நீங்கள் முட்டி படித்து கொஷின் பேப்பர் கஷ்டமாக வந்திருந்தா கூட மினிமம் இந்த ரெண்டும் சேர்த்து, அதாவது இந்த 50க்கு அட்லீஸ்ட் 30 தாராளமாக உங்களால் எடுக்க முடியும். 30 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். மேக்ஸ் அதே மாதிரி 2 மார்க்ஸ் கொஷின் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்போ 2 மார்க் கொஷின்னா கொஷின் பேப்பரோட லெவலை பொறுத்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைம்ன்னு இருக்கு. அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கிலீஷாலும் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னு இருக்கு. அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்குள்ள ஒரு ஆவரேஜ் பர்சன் மேக்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களால ஒரு 5 கொஷின் கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 மார்க்ஸ் கொஷின் 5 ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஒரு 7 கொஷின் 8 கொஷின் கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அபவ் ஆவரேஜ் பர்சன் ஒரு 4 கொஷின் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா, 5 கொஷின் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்களா? அப்போ வந்து எக்ஸ்ட்ரா 10 மார்க் வருமா? அப்போ இதில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ்னால் 5லேருந்து 10 மார்க் தான் நார்மலாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆவரேஜாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரும். அதே தான் ரீசனிங்கும். ஏன்னா அந்த டைம் லிமிட்டுன்னு இருக்குது. ரீசனிங் எல்லாருமே ஓரளவுக்கு ஆவரேஜாக போட்டுருவாங்க. அதில் கொஞ்சம் இன்னும் நல்லா போடுறவங்க இந்த ரேஞ்சுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது, ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் category where you can outstand, where you can score, where you can score less. ஸோ என்னன்னாலும் நீங்கள் ஹையாக ஸ்கோர் பண்ணுறதும் சரி இல்லை வந்து கம்மியாக ஆயிடுறதும் சரி, இந்த பாட்டுங்க ஜென்ரல் அவேர்னஸ்ன்ற ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. லாஸ்ட் 2 இயர்ஸாக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் லாஸ்ட் இயர் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் இஸ் வே ஈஸியர் தேன் ப்ரீவியஸ் இயர். அதுக்கு முந்தின இயர் கம்பேர் பண்ணுறப்ப லாஸ்ட் இயர் பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல ஜென்ரல் அவேர்னஸ். நீங்கள் எக்ஸாம்ஸ் 2 இயர்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது என்னென்னா 2-3 சோர்ஸஸை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நாங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நான் எதையுமே சரியாக போடாமல் விட்டோன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு சோர்ஸை ஃபுல்லாக அதே படிச்சு, அதாவது டெய்லி சிஏ அதிலே படிச்சு, வீக்லி சிஏ அதிலே படிச்சு, அதே மந்த்லி சிஏ அதிலே படிச்சுட்டு, அதே சோர்ஸ்லேயே படிச்சுட்டு, ஆனால் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற கொஷின்ஸ் வெவ்வேறு பிளாட்ஃபார்மில் அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும். திருப்பி அதே பார்க்குறப்ப உங்களுக்கு அது தலையில் நிற்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால ஜென்ரல் அவேர்னஸை நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸுங்க, பெருசாக கூட இல்லை, 6 மந்த்ஸ் ஓகே. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஓகே 6 மந்த்ஸ் படிச்சுக்கோங்க, நல்லது தான், ரொம்ப நல்லது தான். பட் அட்லீஸ்ட் 4 மந்த்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 தரவாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். எத்தனை சைட்ஸில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்துச்சுனாலும் கொஷின்ஸ் நிறையா அட்டென்ட் பண்ணி பாருங்கள். பட் படிக்கிறதுக்கு ஃபாலோ 1 சிங்கிள் சோர்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் எலிட் பாஸில் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். தயவு செஞ்சு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிங்க. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது முக்கியமானது எதுவோ அதுதான் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ கண்டிப்பாக எலிட் பாஸ் வாங்கியிருக்கிறவங்க படிங்க. மெயின்ஸ் எல்லாம் வருது. மெயின்ஸ் எல்லாம் வந்து டெய்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. மென்டாஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்காங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க, வர்த்தாக இருக்கும். ஸோ ரைட், ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் செக்ஷனாக இருக்க போகுது. அப்போ இந்த 75 மார்க்கை எப்படி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றது தான் மேட்ரு. அப்போது டெஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா அது ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸு அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு மேக்ஸ் வரல,
ரீசனிங்கில் இந்த டாபிக் வர மாட்டேங்க அப்படி கிடையவே கிடையாது. அந்த முக்கியமாக என்னென்னா அப்ளிகேஷன் சம் வரல அப்படி கிடையவே கிடையாதுப்பா. எல்லாத்துலேயுமே நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பார்டரை க்ராஸ் பண்ணுறதுக்கு எதில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த கட் ஆஃப் வந்து நம்ம வாங்கணும். அப்போ நம்ம டார்கெட்டை வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஓகேவா? எவ்வளோ டார்கெட் வைக்கலாம்? ஒரு 120. நான் எல்லா அட்டென்ட் பண்ணுறப்ப அக்யூரேட்டாக அட்டென்ட் பண்ணுறப்ப அந்த 120 அடித்தானா கரெக்டாக அடிக்கணும், 120 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹையாக நம்ம டார்கெட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஈஸியாக இது பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா டார்கெட் வைக்கிறது தப்பு இல்லை, சரியா? அதுக்கேற்ற அப்போ தான் உழைப்போம். ஓகேவா? வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 75ன்றது உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஈவன் இப்போ ஈஸியாக இருக்குது கொஸ்டின் அப்படின்னா 80 வருது கட் ஆஃப், கண்டிப்பாக அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஃபைன். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் எவ்வளோ கட் ஆஃப் வருதெல்லாம் டோன்ட் டேக் இட் டு யுவர் மைண்ட். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறீங்க. அதுக்கு என்னென்ன எங்களால் எஃபர்ட் போட முடியுமோ நாங்கள் போடுவோம். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். ஸோ எப்போ சொல்கிறது போல் எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் 2027 அவார்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் காமெண்ட் பண்ணுறப்ப தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். மண்டே மார்னிங் 10:30க்கு கண்டிப்பாக வந்துடுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் மார்னிங் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. எலிட் பாஸ் வாங்காதவங்க இன்னைக்கு SBI POன்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஆஃபர் இருக்குது மக்களே. ஸோ டாடா பை, see you guys.